ஏழு நதிகளையும் சங்கமமாய் மகா கும்பாபிஷேக வைபவத்திற்காய் ஏழு புண்ணிய நதி தந்தைகளையும் ஏழு புண்ணிய நதி தாயையும் திருக்கும்பத்திலே ஆவாகனம் செய்து தீர்த்தக்கரைக்கு அழைக்கின்றோம். கங்கை முதலான புண்ணிய ஏழு நதி தீர்த்தங்களும் வருக வருகவே.
अंतरिक्षमथोऽसुवः यत्पृथिव्यामुन्नतस्वमान्तरिक्ष
வைத்தீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. மெய்யன்பர்களே, நதி என்று போற்றக்கூடிய நொய்யல் ஆற்றங்கரையில் அமைந்துள்ள சிவாலயங்களிலே சுயம்பு திருமேனியாக அருள் பெற்றோங்குகின்ற சூலூர் அருள்மிகு வைத்தியநாத பெருமானுடைய ஜீரணோத்தாரண புனராவர்த்தன அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா நேற்று முன்தினம் புதன்கிழமை அக்ஷய திருதியை அன்று கணபதி ஹோமத்தோடு துவங்கி சீரோடும் சிறப்போடும் வழிவோடும் பொழிவோடும் நிகழ்ந்து வருகிறது. இன்றைய தினம் மகா யாகம் என்று சொல்லக்கூடிய 33 திருக்குண்டங்களில் பிரம்மாண்டமாக அரண்மனை போன்று ராஜதோரணையோடு அமைக்கப்பட்டுள்ள மிக பிரம்மாண்டமான யாகசாலையிலே இன்று மாலை யாகமானது துவங்கி 4 நாட்களுக்கு இன்று மாலை, நாளை சனிக்கிழமை காலை, மாலை 2, 3 மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை 4ஆம் காலம் ஆக 4 கால யாக வழிபாடுகள், வேதங்கள் 4, அதை போற்றும் வண்ணமாக ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களுமாக 4 கால யாக பூஜைகள், வேத சிவாகமம் மற்றும் உள்ள திருமுறைகளிலே கூறிய வண்ணமாக செந்தமிழும் வடமொழியும் தீந்தமிழும் ஆனான் தான் என்று நம்முடைய அப்பர் பெருமான் சொன்ன வண்ணமாக எந்த விதமான குறையில்லாத இந்த மகா யாகமானது இந்த மாலை துவங்கியிருக்கிறது. முன்பாக அக்னி சங்கரணம் என்று திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர பெருமானை வழிபாடு செய்து அக்னி சங்கரணம் செய்தோம். தொடர்ந்து ஜம்புகேஸ்வர பெருமானார் விளங்கக்கூடிய திரு ஆணிக்கா அகிலாண்டேஸ்வரருடன் ஜம்புகேஸ்வர பெருமானை வழிபட்டு திரு தீர்த்தம் எடுத்து வந்தோம். இப்பொழுது யாகசாலைக்கு அக்னியும் தீர்த்தமும் ஒருங்கே வந்து அமைந்திருக்கிறது. இன்று மாலை 5 மணி அளவிலே நம்முடைய மகா மண்டபத்திலே கும்ப அலங்கார பூஜை நடத்திருக்கிறது. பிரதானமாக விநாயகர், முருகப்பெருமான், தையல்நாயகி அம்பிகை, வைத்தியநாதேஸ்வர பெருமான், கால வைரவர், பிரதான விமான கோபுர கலசம் ஆகிய 7 குடங்களுக்கு கும்ப அலங்காரங்கள் செய்து அந்த கும்பங்கள் மீண்டும் பாராலயம் என்று சொல்லக்கூடிய இளங்கோவிலுக்கு வந்து இளங்கோவிலே இதுவரை நாம் பூஜித்த அத்திமரத்தாலான இறையவர் சக்திகளை எல்லாம் மந்திரங்களின் வாயிலாக தர்மை கயிற்றின் மூலமாக அவைகளை எல்லாம் மீண்டும் கும்பத்திலே எழுந்தருளச் செய்து கும்பம் மீண்டும் மூலவருடைய சன்னதிக்கு சென்று மூலவர் சுயம்பு திருமேனி ஆகையால் அவரிடமிருந்து அனுமதி பெற்று திருக்கோவிலை வளமாக வந்து 6 மணி அளவிலே மகா யாகமானது துவங்க உத்தேசித்திருக்கின்றோம். திருவருளா குறித்த நேரத்திலே வழிபாடுகள் நடைபெறவும் இன்று மாலை கும்பாபிஷேகத்திலே உலக மக்கள் அத்துணை பேரின் சார்பாக நம்முடைய திருக்கோவிலை சார்ந்தவர்கள் கங்கணம் ஏற்றுக்கொண்டு, கங்கணம் கட்டுதல் என்றாலே உறுதி ஏற்பு என்று நம்முடைய தமிழிலே சொல்லலாம். கும்பாபிஷேகத்தை மிக உலக நன்மைக்காகத்தான் செய்கின்றோம் என்று ஒவ்வொருவர் சார்பாக உறுதி ஏற்றுக்கொண்டு அகில உலகத்தில் உள்ள அத்துணை ஜீவராசிகளுக்கும் இந்த கும்பாபிஷேகத்தினுடைய நற்பலன் சென்று சேரும் வண்ணமாக தன்னலமில்லாது பாடுபட்டு திருக்கோவிலை சார்ந்தவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு இன்றைய தினம் மாலையிலே முதல் காலையாக வழிபாடு, தொடர்ந்து நாளை மறுதினம் ஆக 3 நாட்கள் நடைபெறக்கூடிய கும்பாபிஷேகத்தை ஒட்டி நிகழக்கூடிய அத்துணை ஆகம வேத திருமுறை நிகழ்வுகளிலும் பக்தர்கள் தங்களை முழுமையாக இணைத்துக் கொண்டு திருக்கோவிலை உத்தரவிட்ட வண்ணமாக ஒவ்வொரு வழிபாட்டினுடைய நிறைவிலும் வழிபாட்டினுடைய சிறப்பை சுருக்கமாக தமிழிலே எல்லோருக்கும் புரியும் வண்ணமாக நிச்சயமாக நாங்கள் விளக்கி சொல்லுவோம். ஆக வழிபாடுகள் ஏதோ என்றில்லாமல் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் என்று நம்முடைய மாணிக்கவாசக பெருமான் திருவாசக சிவபுராணத்திலே அருளிய வண்ணமாக நாம் நிகழ்த்துகின்ற இந்த கும்பாபிஷேகம், சூலூர் கும்பாபிஷேகம் எல்லோருடைய மனதிலும் வாழ்வாங்கு காலம் காலமாக எல்லோருடைய நினைவிலும் நிற்கும் வண்ணமாக
சொல்லி இப்பொழுது அனைவருக்கும் அருள் பிரசாதங்கள் நம்முடைய அன்னதான மண்டபத்திலே வைத்து எல்லோருக்கும் வழங்கப்படும். குறிப்பாக இந்த அக்னியேத்திர வழிபாட்டினுடைய சிறப்பை சொல்வதற்காக நீர்மோரும் பானகமும் வழங்கப்படும். அதுதான் மகா பிரசாதம். அதை எல்லோரும் அருந்துமாறும் மற்ற பிரசாதங்களை எல்லோரும் ஸ்வீகரிக்குமாறும் வேண்டுகின்றோம். மாலை 5 மணிக்கு நிகழக்கூடிய பூஜையிலே எல்லோரும் விநாயகப் பெருமான் வழிபாடோடு துவங்குகின்ற அந்த வழிபாடுகளிலே எல்லோரும் கலந்து கொண்டு எம்பெருமானுடைய திருவருளை பெற்று நலம் பெறுமாறு திருக்கோவில் திருப்பணி குழுவின் சார்பாக அன்பு வேண்டி பிரார்த்திக்கின்றோம். ஹரஹர நம பார்வதி பதையே சிவனே போற்றி. முளைப்பாளிகை என்று பயிரிடுகின்ற அன்பர்கள் தங்கள் இல்லங்களில் உள்ள அந்த முளைப்பாளிகை பயிரை இன்றைய தினம் பூஜை துவங்குகின்ற முன்பாக 5 இறைவனை வழிபாடு செய்து அந்த பயிரை ஒவ்வொருவரும் கொண்டு வந்து மகாமண்டபத்திலே வைக்கும் நிறுத்திட்டு